பல ஆண்டுகளாக பாஸ்கர் தங்கியிருந்த அந்த வீட்டின் சொந்தக்காரர் திடீரென்று ஒரு நாள் வந்தார். இன்னும் 3 மாதங்களுக்குள் நீங்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும், ஏனென்றால் வீட்டில் அதிகமான பழுது பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று கூறினார். இத்தனை ஆண்டு காலம் அந்த வீட்டில் தங்கியிருந்த பாஸ்கருக்கு வீட்டை காலி செய்து வேறு இடத்திற்கு செல்வது என்பது யோசிக்கவே முடியவில்லை. இது ஓரளவு பழுதடைந்து இருப்பது உண்மைதான். ஆனால் இங்கு இருந்து கொண்டே அதை சரி செய்ய முடியாதா என்பதுதான் அவருடைய கேள்வி. ஆனால் சொந்தக்காரர் மிக திட்டவட்டமாய் சொன்னார், நீங்கள் வீட்டை காலி செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார். புதிய வீட்டிற்கு செல்வதற்காக பல பத்திரிகைகளிலே வெளியிடப்பட்டிருந்த தனக்கு அருகில் இருந்த ஒவ்வொரு நகரத்தை குறித்த மக்களின் கருத்துக்களை வாசித்து பார்த்தார். கடைசியாய் எல்லா விதங்களிலும் தனக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நகரத்தை தேர்ந்தெடுக்க தீர்மானம் செய்தார். நாம் அனைவருமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உடல் என்னும் வீட்டை விட்டுவிட்டு ஒரு நாள் மற்றும் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமி தற்காலிகமான ஒரு இடம்தான். நித்தியமான ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் அதை குறித்து நாம் நன்றாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதம் நாம் செல்லப்போகும் இடத்தை குறித்து மிக தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது அந்த இடத்தை சென்று பார்த்து திரும்பி வந்தவர் அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு இடம் என்று கூறியிருக்கிறார். மேலும் நமக்காக ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ணும்படியாய் நான் செல்லுகிறேன், பின் உங்களை வந்து நான் அழைத்து செல்கிறேன் என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். அந்த இடத்திற்கு எப்படி செல்வது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கூறியிருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த உன்னதமான நாட்டிற்கு செல்ல ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாவோமா?